Hello students, very good morning to all. Welcome back to Catalytic Chemistry classes. ஸோ நம்ம கிளாஸஸில் குவாண்டம் கெமிஸ்ட்ரி பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரியிலிருந்து கொஸ்டின் மேரத்தான் செஷன் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் மேரத்தான் பார்ட்டில் வந்து நான் டோட்டலாக ஒரு 10 கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த 10 கொஷின்ஸ் எங்கேருந்து அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். ஓகே, ப்ரீவியஸ் இயரில் 2019 ஜூன் அண்ட் 2019 டிசம்பர் இதிலிருந்து கேட்ட கொஷின்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு 10 கொஷின் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நார்மல் கிளாஸஸில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதே கொஷினை தான் குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. பட்டு ஸ்லைட் ஒரு சேஞ்சஸ் மட்டும் கொடுத்து வந்து கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வீடியோஸை பாருங்கள். பார்த்த உடனே வந்து ஒவ்வொரு கொஷினும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்போது கொஷினை மட்டும் பார்த்துட்டு வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஓனாக வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ், சப்போஸ் மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஸோ let's start the session. So by the way, this is a 18th video from the quantum chemistry series. Okay, so question marathonல first நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கொஷின் என்ன அப்படின்னா, see here, a perturbation v equal to delta x minus a by 2 is introduced in our 1D அதாவது 1 dimensional box calculated first order energy correction for first excited state. ஓகே, லிமிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா -a to +a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். a வந்து 1/a, அதாவது எனர்ஜியை வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1/a, b வந்து 2/a, c √1/a, d வந்து √2/a. ஓகே, இதே மாதிரியான ஒரு மாடல் சம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸஸில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, அந்த கொஷின்ஸில் வந்து x மைனஸ் l/2 அப்படின்னு இருக்கும், இங்கே வந்து a/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, கொஷின்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி இது 4 மார்க்கில், அதுவும் 4 மார்க்கில் கேட்ட கொஷின், இந்த கொஷினும் 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு கிவன் கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பெர்டர்ப்டு பார்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, v ஈக்குவல் டு டெல்டா. இது வந்து பெர்டர்ப்டு பார்ட் அண்ட் இட்ஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் or one dimensional correction, first order correction. Okay, it is a first order energy correction. இதெல்லாம் நம்மளுக்கு கொஷின்ஸில் இருக்குது. லிமிட் ஆல்சோ கொடுத்துருக்காங்க -a to +a அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இதில் இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கேல்குலேட் பண்ண போகிறோம் எனர்ஜி கரெக்ஷன்ஸை. இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன, அதாவது டெல்டா E ஈக்குவல் டு -a to a, இங்கே வந்து கொடுத்துருக்க லிமிட்டு, அண்டு psi h psi star d tau or dx. Okay, where psi is the wave function and h is the perturbed part. Okay, ஸோ இது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ h தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து v ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். இப்போ சையோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். ஓகேவா? யூஸ்வலாக நம்ம சை எப்படி எடுத்தோம் அப்படின்னா, சை ஈக்குவல் டு √2/l sin n pi x டிவைடட் பை l. ஓகே, இப்போ நமக்கு எல்ன்றது எவ்வளோ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ கிவன் பாக்ஸ் என்ன, 1D பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட லிமிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -a to +a. ஓகே, இட்ஸ் அ 1 டைமென்ஷனல் பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். இன்சைடு த பாக்ஸ் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. இப்போ எல்லோட வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா, தெர் ஆர் l ஈக்குவல் டு 2a. ஓகே, a. ஓகே, l ஈக்குவல் டு 2a. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த எல்லோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது psi ஈக்குவல் டு √2 டிவைடட் பை √2a sin n pi x டிவைடட் பை 2a. வேறு n அப்படின்றது எந்த ஸ்டேட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஷினில் பாருங்கள், கொஷினில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிரவுண்டு ஸ்டேட்டுக்கு என்னோட வேல்யூ வந்து 1, ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு என்னோட வேல்யூ வந்து 2, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருந்தால் என்னோட வேல்யூ வந்து 3. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போது இங்கே என்னோட வேல்யூ வந்து என்னென்னா, ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு n ஈக்குவல் டு 2. ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஹியர். psi ஈக்குவல் டு 2 √2a sin என்னோட வேல்யூ வந்து 2
by x divided by 2a. இப்போ இருக்கிறதுல நம்ம கேன்சல் பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சையோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா சை ஈக்குவல் டு √1/a sin pi x divided by a இப்படின்னு கிடைக்கும். இதுதான் சையோட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சையோட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். What is the formula? That is del E equal to minus a to a plus a and psi h psi star into dx அப்படின்னு கூட வச்சுக்கோ. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்னா சையோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஓகே, ஸோ ரூட் ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் ஏ டு ஏ ரூட் ஆஃப் 1/a sin pi x divided by a. ஓகே, இன்ட்டு இது ஹச்சோட வேல்யூ என்ன அப்படின்னா டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ பை 2. ஓகே, அகைன் சை ஸ்டார்ன்றது வேறு எல்லாம் அகைன் 1/a sin pi x divided by a into dx. ஓகே, ஸோ இப்போ வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை இப்போ இன்டெக்ரல் இருந்து வெளியே எடுக்க போகிறோம். தீஸ் 2 ஆர் கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ இது ரெண்டு எடுத்திங்க அப்படின்னா 1/a √2 ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் ஏ டு ஏ. ரிமைனிங் இருக்கிறது சைன் பை எக்ஸ் டிவைடட் பை ஏ டாட் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை 2 சைன் பை எக்ஸ் டிவைடட் பை ஏ அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த டெல்டாவோட வேல்யூஸ் தெரியும். இதை வந்து எதுக்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா எப்போயுமே நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் டெல்டா ஏ டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0. இப்போ இது டெல்டா எங்கிட்டு போனால் அகைன் அதுவும் 0 ஆகும். எக்ஸ் மைனஸ் ஏ divided by equal to 0, then x equal to a by 2. இப்போ நம்மளுக்கு இதிலிருந்து எக்ஸோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இந்த எக்ஸோட வேல்யூவை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் இதுவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/a ஓகே சைன் பை எக்ஸ். ஓகே, பை எக்ஸுக்கு பதிலாக a by 2. ஓகே, a by 2 divided by a டாட் டெல்டா. ஸோ இது என்ன வரும் இன்டெக்ரல் ஆஃப் ஒரு இது ஃபுல்லாகவே என்னது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் தான். ஸோ என்ன வரும் 1 ஆகிடும். ஓகே, தென் ரிமைனிங் இருக்கிறது சைன் அதுக்கும் பை a by 2 டிவைடட் பை a அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஏக்கும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஏ இது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கக்கூடியது 1/a சைன் பை பை 2 அண்டு சைன் பை பை 2 அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா சைன் பை பை 2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1/a சைன் பை பை 2ன்றது இட் இஸ் அ 90 டிகிரி. ஓகே, சைன் 90 டிகிரி இன்ட்டு சைன் 90 டிகிரி. ஓகே, ஸோ 1/a சைன் 90 டிகிரி 90 டிகிரி இருக்கு இல்லையா. ஸோ சைன் 90ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 1 into 1. ஸோ வி கெட் 1/a தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது த எனர்ஜி வந்து எவ்வளோ அப்படின்னா 1/a. delta E equal to 1/a is the energy of the system. Okay, so the correct answer is, see here, the correct answer is option A is the right answer. 1/a is the right answer. Okay, the next question பாருங்க. இந்த question வந்து GATE 2019ல கேட்ட question. ஓகே, சேம் மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கொஷின் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. a particle in 1D box of length 2a with a potential energy v equal to 0 xa and infinite xa. இது வந்து என்னென்னா லிமிட்டை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இஸ் perturbed by the potential v equal to cx where c is the constant here. Where c is the constant, the first order correction to the first excited state of the system is in electron volt. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எனர்ஜி தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பொட்டன்ஷியல்ன்றது இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகே, லிமிட்ன்றது சேம் லிமிட் தான். ஓகேவா, ஸோ 0ன்றது கிரேட்டர் தென் 0 அப்படின்னா ப்ளஸ்ஸு, லெஸ் தென் 0 இன்ஃபினிட்டுன்றதுனால -a. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு லிமிட் கொடுத்துட்டாங்க. வேர் c இஸ் த கான்ஸ்டன்ட். ஓகே, perturbed பார்ட் த ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அகெயின் சேம் எல்லோட வேல்யூ என்னவாக இருக்கும், அகெயின் கொஸ்டினில் அவங்க கொடுத்துட்டாங்க. எல்லோட வேல்யூ லென்த்து வந்து 2a அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. புரியுதா? ஸோ அகெயின் இப்போ வாட் இஸ் அ ஃபார்முலா, சைக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், √2l sin n pi x டிவைடட் பை 2 டிவைடட் பை l அப்படின்னு இருக்கும்.
ஓகே. ஸோ இங்கே வந்து நீங்கள் எல்லோட வேல்யூ வந்து 2a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ psi ஈக்குவல் டு √2 டிவைடட் பை √2a sin n வந்து ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ n வந்து ஃபஸ்ட் ஆர்டராக இருந்தால் n ஈக்குவல் டு 2. ஸோ பை எக்ஸ் டிவைட் பை 2a. இப்போ 2 கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சையோட வேல்யூ வந்து 1/a sin பை எக்ஸ் டிவைடட் பை a அப்படி மட்டும் கிடைக்கும். புரியுதுங்களா? இதுதான் வேல்யூ. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷனில் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். E ஈக்குவல் டு மைனஸ் இன்டிகிரல் டு மைனஸ் a2 ப்ளஸ் a அண்ட் sin h psi ஸ்டார் dx. ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சையோட வேல்யூ பதிலாக 1/a 1/aன்னு இருக்கும். ஸோ அதை நான் டேரெக்டாக எழுதுகிறேன். 1/a வெளியே எடுத்துகிறேன் காமனாக. ஓகே. ஸ்கொயர். அது போக மிச்சம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மைனஸ் a2 ப்ளஸ் a sin பை எக்ஸ் டிவைடட் பை a அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே ஹெச்சோட வேல்யூ பெர்டர்ப்டு பார்ட் வந்து cx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அகெயின் வந்து sin பை எக்ஸ் டிவைடட் பை a இன்ட்டு dx அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ சிஎக்ஸ்ன்றது சின்றது கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க, எக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ என்ன சொன்னேன், ஒரு டேர்மாக நம்ம 0க்கு ஈக்குவல் டு பண்ணணும். கிட்டத்தக்கூடிய நம்மளுக்கு அந்த பெர்டர்ப்டு பார்ட். ஓகே. அது வந்து எதுனா ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு மட்டும்தான் இருக்குது இங்கே ஒரு டேர்ம். ஸோ எக்ஸோட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஹியர் sin பை 0ன்னு வரும். அதே மாதிரி sin பை 0 c இன்ட்டு 0ன்னு இருக்கும். ஸோ டோட்டல் டேர்மே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ 0 இன்ட்டு எனிதிங் வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். புரியுதா? ஸோ அப்போது இந்த வோல்ட் எனர்ஜின்றது எவ்வளோ கிடைக்குன்னா இட் இஸ் அ 0 வோல்ட் எனர்ஜி. 0 வோல்ட் எனர்ஜி. ஓகே. ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள். இது கேட்டில் கேட்டால் ஒரு 2 மார்க் கொஷின். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், for a particle of mass m in a 1D box of length 2L, the energy of the level corresponding to n equal to 8 is. This question is asked net 2019 கேட்ட ஒரு கொஷின். ஓகே. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து h² divided by 8ml², ஆப்ஷன் பி h² 32 divided by 32ml², ஆப்ஷன் சி 4h² divided by 8ml², ஆப்ஷன் டி 2h² 8 divided by ml² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்ட்டிகல் மாஸ் வந்து 1D பாக்ஸ், லென்த்து வந்து என்ன மாஸ்ன்றது எம்னு கொடுத்துருக்காங்க, லென்த்து வந்து 2L அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தென் n ஈக்குவல் டு 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம எனர்ஜி ஆஃப் த லெவல், ஓகே, எனர்ஜி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்ட்டிகல் இன் 1D பாக்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா எனர்ஜி வந்து 2 வகையில் கண்டுபிடிக்கிறது. ஒன்று வந்து சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் கொடுத்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா, நார்மலாக வெறும் எனர்ஜி இந்த பாக்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலான்னு பார்த்துருந்தோம். இங்கே ஜஸ்ட்டாக நார்மலாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ த எனர்ஜி ஆஃப் த 1D பாக்ஸ், இதுக்கான கேல்குலேஷன் என்னென்னா ஃபார்முலா என்ன, E ஈக்குவல் டு n² h² டிவைடட் பை 8ml² அப்படின்னு இருக்கும். ஓகே. நம்மளுக்கு கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். என்னோட வேல்யூ வந்து 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n ஈக்குவல் டு 8, m ஈக்குவல் டு m, மாஸ் வந்து மாஸ் எம்னே கொடுத்துருக்காங்க. எல்லோட வேல்யூ வந்து l ஈக்குவல் டு 2L அப்படின்னு சொல்லி கொஷின்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எனர்ஜி E ஈக்குவல் டு, ஓகே, எனர்ஜி E ஈக்குவல் டு n வந்து 8² h² டிவைடட் பை எம்மோட வேல்யூ வந்து திருப்பி அகெயின் 8 இன்ட்டு m இன்ட்டு எல்லுக்கு பதிலாக 2L² அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ 8 எப்படி எழுதலாம், 8 இன்ட்டு 8 h² டிவைடட் பை 8m, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு L² அப்படின்னு இருக்கும். இப்போ காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னா 8 கேன்சல் பண்ணிடலாம். 1 4s 4, 2 4s 8. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது ரிமைனிங் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னா எனர்ஜி ஈக்குவல் டு 2h² டிவைடட் பை ml². இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் வேல்யூ. ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 2h² டிவைடட் பை ml² இருக்குது. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஹியர் 2h² டிவைடட் பை ml². ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி சிம்பிளாக கேட்டால் ஒரு 4 மார்க் கொஸ்டின். ஓகே. ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு தான் குவாண்டம். ஓகே. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக தெரிஞ்சிருந்தால் போதும், அதை வந்து கரெக்டான ஃபார்முலாக்கு கரெக்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக கிடச்சிடும். ஓகே.
The next question பாருங்க ரொம்ப சிம்பிளான ஈஸியான question. Okay, so the hydrogen atomic orbital given by n r squared e power minus r divided by 3a naught into 3 cos squared theta minus 1 represent. Okay, this question are also from December 2019 ல கேட்ட question. Option A பாருங்க it is a 2p orbital, option B 3p orbital, option C 3d orbital, option D வந்து 4d orbital. ஓகே, இது வந்து எந்த ஆர்பிட்டால் அப்படின்றத நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். புரியுதுங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், கிவன் வேவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ கிவன் வேவ் ஃபங்க்ஷன்றது என் ஆர் ஸ்கொயர் இஆர் 3a நாட் இன்ட்டு 3 காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ன்றது எது அப்படின்னா கிவன் வேவ் ஃபங்க்ஷனில் த எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? த எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர்ன்றது இதுதான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர். இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டரில் பவரில் இருக்கக்கூடிய இந்த ஏ நாட்டோட கோஎஃபிஷியன்ட் தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இங்கே என்ன இருக்குது, n = 3. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த ஆர்பிட்டல் என்னவாக இருக்கணும், 3d ஆர் 3p. ஓகே, 3p இருக்கலாம் இல்லை 3d இருக்கலாம். கண்டிப்பாக 2p அண்ட் 4d இருக்க கிடையாது. ஏன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3p 3d தான் இருக்குது. புரியுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எல்லோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா எல்லோட வேல்யூ இருந்தால் நம்ம அது p ஆர்பிட்டலா இல்லை d ஆர்பிட்டலான்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷன்லேருந்து நம்மளுக்கு எல்லோட வேல்யூவை 2 வகையில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து நம்ம ஆரோட பவர். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆரோட பவரில் என்ன இருக்கோ அதுதான் எல்லோட வேல்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா காஸ் பவர். ஓகே, காஸ் பவரில் இருக்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஆர் பவரில் வச்சு சொன்னோம் அப்படின்னா சிஆர் இந்த டேர்முக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது ப்ரீ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம், ப்ரீ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டரில் மினிமம் ஆர், இங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஆர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே இருக்க ஆரோட பவரில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இதுதான் என்னது, எல்லோட வேல்யூ. ஸோ எல் = 2. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு கிராஸ் செக் பண்ணணும்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா இப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் காஸ் டீட்டா ஒரு ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா சைன் எக்ஸு டீட்டா இன்ட்டு காஸ் ஒய் டீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சைன் எக்ஸுன்றது என்னென்னா இந்த எக்ஸோட வேல்யூ தான் எம்மோட வேல்யூ. ஓகே, ஒய்யோட வேல்யூன்றது ஒய் = எல் மைனஸ் எம்ன்ற வேல்யூ. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைன் டீட்டான்ற ஒரு டேர்ம் இல்லவே இல்லை. ஓகேவா? அப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம், சைனை வந்து டேரெக்டாக 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சைன் பவரில் எதுவுமே இல்லாதனால நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போது எம்மோட வேல்யூ என்ன, 0. ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்லோட வேல்யூ வந்து தெரியணும், எல் வந்து எவ்வளோ அப்படின்னு. இப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா, டீட்டாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா பவரில் பார்த்திங்க அப்படின்னா 2 அப்படின்னு இருக்குது. ஸோ எல்லோட வேல்யூ 2 - 0 அப்படின்னா நம்மளுக்கு எல்லோட வேல்யூ என்ன இருக்குது, டேரெக்டாக 2 அப்படின்னு கிடச்சிரும். புரியுதுங்களா? ஸோ இப்படியும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுலேயுமே நமக்கு எல்லோட வேல்யூ 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் எல் = 0 1 2 3 அப்படின்னு தான் எஸ் பி டி எஃப் ஆர்பிட்டால் வந்து இது. ஓகே, இங்கே எல்லோட வேல்யூ 2. ஸோ அப்போ கண்டிப்பாக இது என்ன ஆர்பிட்டாலாக இருக்கணும், டி ஆர்பிட்டாலாக இருக்கணும். அப்போது கிவன் வந்து என்னென்னா 3ன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், டின்றது ஆர்பிட்டால். ஸோ இட் ரெப்ரசன்ட் 3D ஆர்பிட்டால். Okay, so the correct answer is option C is the correct answer. It is a 3D orbital. Very simple question. Okay, so next question பார்க்கலாம். See here, the next question, in linear variation method using two orthogonal basis functions, the two roots obtained are psi energy, அதாவது E0 and E1. Okay, E0 விட E1ஓட எனர்ஜி வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கரெக்ட் ரிலேஷன் ஆஃப் தீஸ் வித் எக்ஸாக்ட் கிரவுண்டு அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜிஸ் E0 அண்டு E1 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு 4 ரிலேஷன்ஸ், 4 டைப் ஆஃப் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் கொஷின் ஆர் ஆல்சோ ஃப்ரம் December 2019 கேட்ட ஒரு 4 மார்க் கொஷின். ஓகே, அண்ட் இந்த கொஷின் எந்த பார்ட்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா வேரியேஷன் தியரம் அப்படின்னு தான் வந்திருக்கு. வெரி சிம்பிளான தியரம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தியரத்துலேருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஷின் நல்லா பாருங்கள். இட் இஸ் அ ஃபஸ்ட்டு இன் லீனியர் வேரியேஷன் மெத்தட். ஓகே, அதில் கிடைக்கக்கூடிய 2 எனர்ஜி தான் E0 அண்டு E1 அப்படின்றது. ஓகே, இந்த சிம்பிள் இருக்கக்கூடிய E0 அண்டு E1. ஸோ இது 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ எனர்ஜி. இது வந்து என்ன, இட் இஸ் அ கிரவுண்டு ஸ்டேட்.
ground state energy, and this one is first excited state energy. First excited state energy. புரியுதுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இ நாட் இது ரெண்டும் என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட் மெத்தட். ஓகேவா? நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வேரியேஷன் மெத்தடில் நம்ம கேல்குலேட் பண்ணுறது அப்ராக்சிமேஷன் மெத்தடில் தான். ஸோ அப்ராக்சிமேஷனில் கிடைக்கக்கூடியதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் அ ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் எனர்ஜிஸ். ஓகேவா? ஸோ ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் இந்த ரெண்டுமே. ஓகே, இ நாட் அண்டு இ1ன்றது. இ நாட்ன்றது கிரவுண்டு ஸ்டேட்டுக்கான எனர்ஜி, இ1ன்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கான எனர்ஜி. புரியுதுங்களா? அப்போது இன்னொன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, கேபிட்டல் இ நாட் அண்டு இ1. ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்னா இட் இஸ் அ எக்ஸாக்ட் எனர்ஜி. அதாவது கிரவுண்டு ஸ்டேட் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரிஜினல் எனர்ஜி ஆர் ட்ரூ எனர்ஜி அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ தீஸ் டூ ஆர் எக்ஸாக்ட் எனர்ஜிஸ். எக்ஸாக்ட் எனர்ஜி. ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன்ஸ். ஓகே, வாட் இஸ் த கண்டிஷன்? இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எப்பயுமே வந்து வேரியேஷன் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸாக்ட் எனர்ஜியை விட அப்ராக்சிமேஷன் தியரியில் கிடைக்கக்கூடிய அந்த கால்குலேஷன் மெத்தடில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து கிரேட்டர் தானாக இருக்கணும். புரியவா? அதாவது எக்ஸாக்ட் எனர்ஜின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்ட் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் லெஸர் தென் தி அப்ராக்சிமேட் எனர்ஜி. ஓகே, அதாவது ட்ரையல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதிலேருந்து கிடைக்கக்கூடியதை விட எப்பவுமே லெஸ்ஸாக இருக்கலாம் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரியுதா? ஸோ இதுதான் கண்டிஷன். இப்போது இந்த 4 ஆப்ஷன்ஸை பாருங்கள். இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கிறதுல என்னது, நான் ட்ரையலுக்கு டி அப்படின்னு இருக்கேன். ட்ரையல், திஸ் ஒன் இஸ் எக்ஸாக்ட் எனர்ஜி, ட்ரையல் அண்ட் இ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எக்ஸாக்ட் இ ரெப்ரசன்ட் இட் இஸ் எக்ஸாக்ட் எனர்ஜி, டீன்றது ட்ரையல் எனர்ஜி. அதே மாதிரி இந்த சைடும் டி, இதெல்லாமே டி. ஓகே, திஸ் ஒன் இஸ் எக்ஸாக்ட் எனர்ஜி. புரியுதுங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டினில் வந்து நம்ம கரெக்டான ரிலேஷனை ஐடென்டிஃபை பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரையல் எனர்ஜி வந்து கிரேட்டர் தானே இருக்கும். யாரை விட அப்படின்னா எக்ஸாக்ட் எனர்ஜி விட ட்ரையல் எனர்ஜி கிரேட்டர் தானே இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் ஆர் நாட்? எஸ், இட் இஸ் ரைட். எப்பயுமே வந்து ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஹையாக தான் இருக்கும் எக்ஸாக்ட் எனர்ஜி விட. ஸோ இதனால் ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரைட், இந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரையல் எனர்ஜி என்னவா இருக்குது, ஒரிஜினல் எனர்ஜியை விட, அதாவது எக்ஸாக்ட் எனர்ஜி விட கம்மியாக இருக்குது, லெஸ்ஸர் தானே இருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, இட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ட்ரூ, இது வந்து ஃபால்ஸ். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ இஸ் நாட் அ கரெக்ட் ரிலேஷன். ஓகே, இப்போது செகண்ட் பார்க்க போகிறோம். செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனை விட இதோட எனர்ஜியை விட எக்ஸாக்ட் எனர்ஜி வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம கண்டிஷனை ஒபே பண்ணல. ஸோ அதனால் ஆப்ஷன் பி ஆல்சோ ராங். இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சிக்கு வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனோட எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது, எக்ஸாக்ட் எனர்ஜி வந்து ஹையாக இருக்குது. ஸோ டேரெக்டாக இதை செக் பண்ணவே தேவையில்லை. ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னாலும் இதுலேயும் பாருங்கள் ட்ரையலோட எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது எக்ஸாக்ட் எனர்ஜியோட. ஸோ அப்போ கண்டிப்பாக இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிப்பாக இப்போ எது தான் ரைட் ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, செக் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து யாரோட கிரேட்டர் தானே இருக்குது அப்படின்னா எக்ஸாக்ட் எனர்ஜியோட கிரேட்டர் தானே இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் எனர்ஜியில் கிடைக்கக்கூடிய அதே மாதிரி ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கான எனர்ஜியும் எக்ஸாக்டட் எனர்ஜியை விட ஹையாக தான் இருக்குது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஜஸ்ட் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த ஒரு கண்டிஷன்ஸை தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக 4 மார்க்கில் கேட்ட ஒரு கொஷினை ஈஸியாக தட்டிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் கொஷின் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். See here, next question. The Huckel molecular orbital of benzene that is degenerate with a molecular orbital 1/2 x2 plus x3 அதாவது chi அப்படின்னு சொல்லுவாங்க. இதை chi2 plus chi3 minus chi5 chi6 minus chi6 is this question also December 2019 கேட்ட ஒரு கொஷின். ஓகே, ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எது வந்து கரெக்டான டீஜெனரசி வித் மாலிகுலர் ஆர்பிட்டால், எது வந்து கரெக்டான மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள். பேஸ்ட் ஆன் த நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து கிவன் வேவ் ஃபங்க்ஷனில் எத்தனை நோட்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிவன் வேவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துங்க, எழுதுங்க. கிவன் வேவ் ஃபங்க்ஷன் தான் இது. அதாவது 1/2 chi2 plus chi3
minus chi5 chi6 is a given wave function. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிவன் வேவ் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு கொடுத்துருக்க மாலிகுல் என்னென்னா பென்சின் மாலிகுல் இருக்குது. ஓகேவா? ஸோ பென்சின்ற போது டோட்டல் இந்த கை வேல்யூ சொல்லணும்னா 6 வரைக்கும் வரணும். ஓகேவா? ஸோ chi1 chi2 chi3 chi4 chi5 அண்ட் chi6 வரைக்கும் வரணும். பட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஜஸ்ட்டு 1 2 3 4 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸை இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க இந்த வேவ் ஃபங்க்ஷனில். புரியுதுங்களா? ஸோ அப்போது எக்ஸ் இது ஒன்று, அதாவது 2 ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. ஓகே, ப்ளஸ் அண்ட் நடுவில் chi4 காணோம், chi4 காணோம், மிச்சம் 2 இருக்குது. ஸோ மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ இது என்னவாக இருக்கும் அப்படின்னா இது வந்து மைனஸாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதுவும் மைனஸாக தான் இருக்கும். இப்போது நம்பர் ஆஃப் நோட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா this is one node, this is another node. So first node, second node. Okay, so number of nodes எவ்வளோ இருக்குது? nodes equal to 2 node அப்படின்னு இருக்குது. ஓகே, இதுதான் நம்மளுக்கு இன்டெரக்டாக கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸ். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ்லேருந்து தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் எந்த நோட்க்கு வந்து 2 நோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எந்த ஆர்பிட்டாலுக்கு வந்து 2 நோட்ஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதுலேருந்து நம்ம ஆன்சர்ஸை கொண்டு வரலாம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கங்க. ஸோ 1/√12 2x1 ப்ளஸ் x2 chi2 மைனஸ் chi3 மைனஸ் 2 chi4 மைனஸ் chi5 ப்ளஸ் chi6 அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட்டு இந்த chi1 chi2 அதை மட்டும் எழுதுகிறேன், அதோட சிம்பிள்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? chi1ன்றது இங்கே பாசிட்டிவ். ஓகே, ஸோ chi1 chi2 chi3 4 5 அண்ட் 6 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுக்கு நெகட்டிவ் அண்ட் அகெயின் பாசிட்டிவ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக எங்கே ஒரு நோட் க்ரியேட் ஆகும் அப்படின்னா இது ஒரு நோட் அண்ட் இது ஒரு நோட். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் நோட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 2 நோட்ஸ். ஆக்சுவலாக இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா சிஏ மொத்தம் 6 நோட்ஸ் 1 2 3 4 5 அண்ட் 6. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் ரெண்டும் பாசிட்டிவ், அடுத்த 2 நெகட்டிவ், அடுத்த 3, அடுத்து பாசிட்டிவ். ஓகே, ஆக்சுவலாக இதுதான் என்ன ஆகுது? ஒரு நோடாக க்ரியேட் ஆகுது. புரியுதா? ஸோ இதில் எத்தனை நோட் இருக்குது? ஃபர்ஸ்ட் நோட் அண்டு செகண்ட் நோட். புரியுதா? ஆப்ஷன் ஏல தான் ஃபர்ஸ்ட் நோட் அண்ட் செகண்ட் நோட் 2 நோட் இருக்குது. அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ எதுக்கு நம்ம பிசிடி அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் பி. ஓகே, பியோட வேல்யூ இருக்கான ஜஸ்ட் நம்ம இது மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா சிஏ ப்ளஸ்ஸு மைனஸ் இது ஒரு நோட், ப்ளஸ்ஸு இது ஒரு நோடு. ஓகே, ஸோ இதை பார்த்தோன்னே நீங்கள் 2 நோடுன்னு எடுத்துக்கூடாது, 1 and 2 அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா இதில் வந்து 1 2 1 இல்லை, அதே மாதிரி 4ன்ற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 நோடு இருக்குன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ எழுதிங்க அகெயின் 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு நோடு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இது மைனஸ். புரியுதுங்களா? அகெயின் மைனஸ் 4 இல்லை. ஸோ இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சார்ஜில் இருக்கும். இது வந்து ப்ளஸ்ஸு, அகெயின் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. இப்போ இதிலிருந்து நம்ம நோடை கண்டுபிடிக்கணும். ஓகே, மைனஸ் ப்ளஸ்ஸு இது ஒரு நோட், மைனஸ் ப்ளஸ் அகெயின் திஸ் ஒன் இஸ் நோட், மைனஸ் ப்ளஸ் இது ஒரு அகெயின் நோட், இது ஒரு நோடு. புரியுதுங்களா? ஸோ டோட்டலி இட் ஹாஸ் 4 நோட்ஸ் 1 2 3 4 5 அண்ட் 6. இதில் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் பார்த்திங்கன்னா 1 2 3 4. ஓகே, 4 நோட்ஸ். ஓகே, கண்டிப்பாக ஆப்ஷன் பி இஸ் நாட் அ ரைட் ஆன்சர். ஜஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் இதை மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு 2 நோட்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியும். பட் என்ன பண்ணணும், ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் நம்பர் ஆஃப் இப்போது 6 இருக்குது அப்படின்னா பென்சினில் இருந்து எவ்வளோ இருக்கும் 6. ஸோ அப்போது அது மாதிரி 6 வரைக்கும் நம்ம எழுதி தான் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஆல்ரெடி தென் சி, ஆப்ஷன் சியை பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் ஆப்ஷன் சியில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இது வந்து ப்ளஸ்ஸு, மிச்சம் எல்லாமே மைனஸ். ஸோ அப்போ எத்தனை நோடு? ஜஸ்ட்டு ஒன்லி 1 நோடு.
ஸோ அப்போது ஆப்ஷன் சி கிடையாது. இதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் டிக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் அதுலேயே உங்களுக்கு ஒரு நோட் கிடைக்காது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். ஏன்னா அதில் மட்டும்தான் 2 நோட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ see here, 7th question, an unnormalized wave function of the hydrogen atom is given by r squared e r divided by 3 cos square theta minus 1. The three quantum numbers n, l, m. Okay, n என்றது principal quantum number, l என்றது orbital quantum number, and azimuthal quantum number, m என்றது magnetic quantum number. Okay, associated with this orbital are respectively. Okay, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா we have to find out ஆர்பிட்டாலில் வச்சு ஒரு ஆர்பிட்டாலில் டெரைவ் பண்ணி கிவன் வேவ் ஃபங்க்ஷன்லேருந்து ஆர்பிட்டாலில் டெரைவ் பண்ணி அதிலிருந்து அதோட எம் வேல்யூ எல் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக இதிலிருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஓகே, சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் அகைன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஒரு கொஸ்டினில் ஜஸ்ட்டு நம்மளுக்கு எம்ன்ற ஒரு வேல்யூ மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டினில் ஜஸ்ட்டு நம்மளுக்கு எல் அண்டு என் வேல்யூ கேட்டு ஆர்பிட்டாலில் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் எல் எம் என் இந்த வேல்யூ மட்டும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிவன் வேவ் ஃபங்க்ஷன் என்ன? ஆர் ஸ்கொயர் இ ஆர் டிவைடட் பை 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இதுதான் கிவன் வேவ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷனில் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர்ன்றது திஸ் இஸ் த எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர். ஓகே, ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டரில் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ தான். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ தான் என்னதுன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ என்னோட வேல்யூ வந்து டேரெக்டாக நம்ம 3 அப்படின்னு எடுத்துடலாம். புரியுதா? என்னோட வேல்யூ வந்து 3. தென் நெக்ஸ்ட்டு எல்லோட வேல்யூன்றது நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, ஆர் ஸ்கொயர்ட். ஆரோட பவரில் என்ன இருக்கோ அதுதான் எல்லோட வேல்யூ, எல் ஈக்குவல் டு 2. ஆர் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் காஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர்டு இருந்தாலும் எல்லோட வேல்யூ என்ன போடுவோம்? 2 போடுவோம். ஏன்னா இங்கே சைன்றது இல்லை. ஸோ அதனால் எல்லோட வேல்யூ நம்ம டேரெக்டாக 2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு எம்மோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ எம்ன்றது இங்கே காஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ சைன் எக்ஸு டீட்டா காஸ் ஒய் டீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ சைன் எக்ஸு, இந்த எக்ஸு தான் என்னது? எக்ஸோட வேல்யூ தான் எம்மோட வேல்யூ. தென் காஸ் ஒய், இந்த ஒய்யோட வேல்யூ தான் எல் மைனஸ் எம் அப்படின்றது. இங்கே வந்து சைன்ன்ற ஒரு டேர்மே நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ கொடுக்காத நம்ம டேரெக்டாக என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அதாவது எம்மோட வேல்யூ 0. ஸோ இங்கே அதே மாதிரி ஒய்யோட வேல்யூவில் நம்ம எல் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்படின்னா எம்மோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதிலேருந்து நம்ம 3 குவாண்டம் நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். எல் என் எல் எம். என்னோட வேல்யூ வந்து 3, எல்லோட வேல்யூ வந்து 2, எம்மோட வேல்யூ 0. 3 2 0. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸை பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸில் 3 2 0 எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் தான் கரெக்ட் ஆன்சர். 3 2 0. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 2 2 0, 2 1 1, 3 1 1. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 3 2 1. ஓகே, வெரி ஈஸியஸ்ட் கொஷின். 4 மார்க்கில் அடிக்கடி இதே மாதிரி தான். இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸ்லேயே 2 வருஷம் கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாட் 2 வருஷம், ஒரே வருஷம் கொஷின். ஓகே, ஒன்று ஜூன் கொஷின், இன்னொன்று டிசம்பர் கொஷின். இந்த கொஷின்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிப்பீட்டடாக சேம் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸில் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணி அகெயின் அண்ட் அகெயின் என்ன கொஷின்ஸ் கேட்டாங்களோ அதே கொஷின்ஸ் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க மறுபடியும். ஸோ அதனால் குவாண்டமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் இருக்க ஒரு 10 இயர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 10 இயர் கொஷினை கலெக்ட் பண்ண போகிறீங்க. அந்த இருக்கக்கூடிய கொஷினை நீங்கள் ரிப்பீட்டடாக ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். மினிமமாக 20 மார்க் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். புரியுதுங்களா? பட்டு உங்களுக்கு அந்த நாலேஜ் வரணும். வெறும் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. ஏன்னா வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை ரிப்பீட்டடாக கேட்கல, அந்த கொஷின்ஸில் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணி தான் கேட்குறாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த நாலேஜ் வேணும். ஒரு கொஷினை எப்படி சால்வ் பண்ணணும், ஒரு கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த கொஷினை மாற்றி கேட்டால் கூட உங்களுக்கு அதிலிருந்து ஆன்சர்ஸை டெரைவ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். See here, again this question is asked from June 2019 கேட்ட கொஷின், 4 மார்க்கில் கேட்ட கொஷின். ஓகே, the highest energy pi molecular orbital for the allyl system is. Okay, this question from Huckel molecular orbital theory. ஆல்ரெடி Huckel molecular orbital theory பென்சீன் பார்த்தோம். அகெயின் வந்து இங்கே வந்து allyl system கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டாலோட ஆர்பிட்டால் எது, மாலிகுலர் ஆர்பிட்டால் எது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். புரியுதுங்களா? கொடுத்துருக்க சிஸ்டம் என்ன? அல்லைல் சிஸ்டம். ஓகேவா?
ஸோ அல்லைலிக் சிஸ்டம்னு சொல்லும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து ஆல்ஃபா ப்ளஸ் √2 பீட்டா அண்ட் ஆல்ஃபா மைனஸ் √2 பீட்டா. தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஜஸ்ட் அல்லைலிக் சிஸ்டம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. தே ஆர் நாட் மென்ஷன் இட்ஸ் அ கேட்டானா, அல்லைலிக் கேட்டான், அல்லைலிக் ஆனியான் ஆர் அல்லைலிக் ரேடிக்கலா அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? இப்போ கேட்டியானா இருந்தால் ஃபார் கேட்டியானுங்கும் போது எனர்ஜி ஸ்டேட் எப்படி இருக்கும்? 3 எனர்ஜி ஸ்டேட். ஆனியான் ஓகே, ஆனியானுக்கும் சேம் 3 எனர்ஜி ஸ்டேட். அண்ட் ரேடிக்கலாக இருந்தால் அதுக்கும் 3 எனர்ஜி ஸ்டேட். ஓகே, இந்த எனர்ஜி ஸ்டேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. ஆல்ஃபா இருக்கிறதுலே லோயஸ்ட் எனர்ஜின்றது ஆல்ஃபா ப்ளஸ் √2 பீட்டா. ஓகே சாரி, √2 பீட்டா and this one is alpha and this one is alpha minus √2 beta. For anionic same alpha, this is alpha plus √2 beta, alpha minus √2 beta, alpha plus √2 beta, alpha minus √2 beta. ஸோ இந்த எனர்ஜி லெவலில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. 3 பேருக்குமே இது ஈக்குவல் தான். ஸோ கேட்டியான் போது நம்மளுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் நம்ம இங்கே ஃபில்அப் பண்ணியிருப்போம். ஆனியான்னா ஸோ நமக்கு 4 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில்அப் பண்ணுவோம். ரேடிக்கல்னும் போது 3 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில்அப் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் அல்லைலிக் சிஸ்டம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அல்லைலிக் சிஸ்டம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அல்லைலிக் கேட்டியான் ஆனியான் சொல்லி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல. ஓகே, அண்ட் ஆல்சோ கொஷினை நல்லா ரீட் பண்ணிங்க அப்படின்னா, தெளிவாக ரீட் பண்ணிங்க அப்படின்னா, கொஷின் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் ஹோமோ. ஓகே, ஹோமோ அப்படின்றது என்னது? ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே, பல டைம் இது வந்து தப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஹையஸ்ட் ஆக்குபைடு, அதாவது எலக்ட்ரான்ஸ் எங்கே ஃபில்லாக இருக்கோ அதை தான் நம்ம சொல்லுவோம் ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ வந்து நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட் இயரில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால்னா ஃபார் கேட்டியானுக்குன்னா இதுதான் ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். புரியுதா? ஃபார் ஆனியானுக்கு திஸ் ஒன் இஸ் ஹையஸ்ட் ஆக்குபைடு ஆர்பிட்டால். அதே மாதிரி ரேடிக்கலுக்கும் இதுதான் ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே கடைசியாக ஃபுல்லாக இருக்கும் அதை தான் என்ன சொல்லுவோம்? ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? லூமோன்றது லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். இப்போ இதுக்கு லூமோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டியானுக்கு திஸ் ஒன் இஸ் லூமோ, இதுக்கு வந்து திஸ் ஒன் இஸ் லூமோ அண்ட் திஸ் ஒன் இஸ் லூமோ. ஓகே, பட்டு கொஸ்டின் ஜஸ்ட்டு நம்மளுக்கு கேட்டிருக்கோன்னா ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டினை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். கொஸ்டினில் வந்து கேட்டானா ஆனியானான்னு கொடுக்கல, ஜஸ்ட் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட்டிருக்கிறது என்னென்னா ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் அப்படின்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா சும்மா காமனாகவே எடுத்துக்கலாம். 1 2 3 நம்மளுக்கு நல்லாவே தெரியும் விச் ஒன் இஸ் லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால். ஆல்ஃபா ப்ளஸ் √2 பீட்டா இஸ் அ லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால். அதுக்கடுத்து ஆல்ஃபா, தென் ஆல்ஃபா மைனஸ் √2 பீட்டா. ஓகே, எனர்ஜி ஆர்டரில் எப்படி எழுதும் இதை? ஸோ திஸ் ஒன் இஸ் அ ஹையஸ்ட் எனர்ஜி. புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின் கேட்டிருக்கிறது இதுதான். ஓகே, இந்த ஆர்பிட்டாலுக்கான கரெக்டானது எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா பேஸ்ட் ஆன் த நோட்ஸ், நம்பர் ஆஃப் நோட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது லெவலில் என்ன சொல்லுவீங்க? Psi1, Psi2 அண்ட் Psi3. ஸோ நோட்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஈக்குவல் டு n-1. ஓகே, ஸோ இந்த டேர்முக்கு எவ்வளோ இருக்கும்? என்னோட வேல்யூ வந்து இங்கே வந்து 1, n = 1, n = 2, n = 3. புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு வந்து என்னது? 1 - 1 0 நோட். ஓகே, தேர் இஸ் நோ நோட் 0. இதுக்கு வந்து 2 - 1 1 நோட். ஓகே, இங்கே வந்து n - 3 இருக்குது. ஸோ 3 - 1 2 நோட்ஸ். அவங்க கேட்டிருக்கிறது ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால். ஸோ திஸ் இஸ் அ ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால். ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 2 நோட்ஸ் இருக்கணும். நோட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஸோ கிவன் ஆப்ஷன்ஸ். ஓகே, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் யாருக்கு வந்து 2 நோட்ஸ் வரும்னு பாருங்கள். ஓகேவா? எந்த மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு 2 நோட்ஸ் இருக்கும், அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? ஃபஸ்ட் நான் ஆப்ஷன் ஏவை எழுதுகிறேன். ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்திங்க அப்படின்னா 1/√2 chi1 + 1/2 chi2 +
1/√2 chi3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் எவ்வளோ நோட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஸோ எல்லாமே என்ன இருக்குது? chi1 ப்ளஸ் chi2 ப்ளஸ் chi3. ஓகே, இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் எடுத்துங்க. ஸோ ஆல் ஆர் ப்ளஸ் ஒன்லி, ப்ளஸ் 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 மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ தேர் இஸ் நோ நோட், இட் இஸ் a ஜீரோ நோடு. ஓகே, ஜீரோ நோடாக இருந்தால் அது என்ன எனர்ஜி? இட் இஸ் a ground state எனர்ஜி, கிரவுண்டு ஸ்டேட்டுக்கான ஆர்பிட்டால் இது. ஓகே, அப்போ அது கண்டிப்பாக என்னது? இட் இஸ் நாட் ஏ இஸ் நாட் அ கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பிஏ எடுக்க போகிறோம். ஓகே, பிஏ பார்த்திங்க அப்படின்னா 1/√2 chi1 மைனஸ் 1/√2 chi3 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நோட்ஸ் இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள் chi1 இருக்குது, chi3 இருக்குது. நடுவில் என்ன மிஸ்ஸிங்? chi2 இஸ் மிஸ்ஸிங். அப்போனா அதுக்கு chi2க்கான சிம்பிள் வந்து வேறவாக இருக்கும், அதாவது சைன் வந்து மாறி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது நம்மளாவே ஓனாக எழுதணும், கொடுக்கலாண்டி கூட நீங்கள் எழுதணும், புரியுதா? ஸோ இதுக்கு வந்து chi1க்கு ப்ளஸ்ஸு, அப்போது இங்கே மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா இதோட ஆப்போசிட் சார்ஜாக தான் இருக்கணும், மைனஸ். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன? அகெயின் ஒன்லி ஒன் நோட். ஓகேவா? ஸோ ஒன் நோட்னா இது என்னது? ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கான எனர்ஜி. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட். ஓகே, ஒன் நோட். ஸோ திஸ் இஸ் நாட் அ ரைட் ஆன்சர், ஏன்னா நம்மளுக்கு 2 நோட்ஸ் வரணும், அதுதான் கரெக்ட் ஆன்சர். தென் ஆப்ஷன் சியை ட்ரை பண்ணுங்கள். 1/2 chi1 மைனஸ் 1/√2 chi2 ப்ளஸ் 1/2 chi3. புரியுதா? ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அதை மட்டும் எழுதுங்க. chi1 மைனஸ் chi2 ப்ளஸ் chi3. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 2 3. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது ப்ளஸ்ஸு -1 +1. அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எழுதுங்க, மைனஸ் ப்ளஸ் -1. ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ இருக்கும் இதில்? ஸோ 1 2. ஸோ 2 நோட்ஸ் இருக்குது. ஸோ அப்போது நம்ம டிஏயும் ஒரு தடவை செக் பண்ணிடலாம். 1/√2 chi1 மைனஸ் 1/√2 chi2 மைனஸ் 1/2√2 chi3. ஸோ x1 மைனஸ் x2 மைனஸ் x3. எத்தனை நோடு இருக்குது? ஜஸ்ட் ஒன்லி ஒன் நோடு. ஓகே, ஸோ நம்மளுக்கு எவ்வளோ நோடு இருந்தால் கரெக்டாக ஆப்ஷன்? 2 நோட்ஸ் இருந்தால் அது கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் விச் ஹேஸ் அ 3 நோட். ஓகே, 2 நோட்ஸ். ஓகே, ஸோ சேம் டைப் ஆஃப் கொஷின் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். பட்டு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம பென்சினுக்கு கேல்குலேட் பண்ணதுக்கும் இதுக்கும் கேல்குலேட் பண்ணதுக்கும் அவ்வளோவா டிஃப்ரென்ஸே கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதே மாதிரி கொஷின்ஸ் தான், புரியுதுங்களா? நம்ம இப்போ பார்த்த ஒரு 10 கொஷினுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஷின், சேம் மாடல். புரியுதா? ஐ திங்க் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குவாண்டம்லேருந்து கொஷின்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணணும், குவாண்டத்துக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். See, 9th question. The wavelength associated with a particle in 1D box of length L is, okay, N is referred to as a quantum number. Okay, so நம்ம வந்து wavelength associated with a particle in 1D box அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ இது வந்து லேம்டாவோட வேல்யூஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. வேவ்லென்த்னா என்ன? லேம்டா. புரியுதுங்களா? கொடுத்துருக்கிறது 1D பாக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு எனர்ஜியிலிருந்து நம்ம இதை டெரைவ் பண்ண போகிறோம். ஓகே, 1D பாக்ஸாக இருந்தால் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? n² h² / 8ml². புரியுதுங்களா? இப்போது இது கூட நம்ம என்ன பண்ணோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம எடுத்துக்க போகிறோம், புரியுதுங்களா? இது இட்ஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? ½ mv². ஓகே, ½ mv². ஸோ mvயில் நான் ஒரு எம்மை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறேன். ½ m இன்ட்டு v² இன்ட்டு ஒரு எம்மை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு எம்மை கீழே டிவைட் பண்ணுறேன், ஏன்னா ரெண்டுமே ஒன்றுன்றனால. ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ½ m² v² / m அப்படின்னு எழுதலாம், புரியுதுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம், அதாவது லீனியர் மொமெண்டம் ஆப்ரேட்டர், லீனியர் மொமெண்டம் தட் இஸ் p = mv. புரியுதுங்களா? அப்போது நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இந்த mv² இருக்கு இல்லையா, அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ½ mvக்கு பதிலாக p² / m அப்படின்னு எழுத போகிறோம், புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ நம்ம இதை எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அக்கார்டிங் டு டி ப்ராக்லி இக்குவேஷன் லேம்டாவோட வேல்யூ என்னென்னா லேம்டா = h/p. ஓகே, நம்மளுக்கு என்ன தேவை? பியை வந்து நம்ம இப்போ கொண்டு போகிறோம். பி கொண்டு போனோம்னா h/λ அப்படின்னு கிடைக்கும், லேம்டாவோட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு இந்த பியோட வேல்யூ கிடச்சிருக்கு. நம்ம வந்து இதை என்ன பண்ண போகிறோம்? இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ½
பியோட வேல்யூ என்ன h டிவைடட் பை lambda ஸ்கொயர் டிவைடட் பை m. இது எப்படி எழுதலாம் அப்போது half h ஸ்கொயர் டிவைடட் பை lambda ஸ்கொயர் m அப்படின்னு எழுதலாமா? இப்போ இந்த சைடு இருந்த எனர்ஜி என்ன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் E ஈக்குவல் டு அதாவது n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைடட் பை 8ml ஸ்கொயர் ஈக்குவல் டு h ஸ்கொயர் டிவைடட் பை lambda ஸ்கொயர் இன்ட்டு m அப்படின்னு இருக்கு. காமனாக இருக்கக்கூடிய டேர்மில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேன்சல் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ h ஸ்கொயர் m புரிஞ்சுங்களா. ரிமைனிங் வேறு எதுவுமே இல்லை. ஓகே இங்கே ஒரு ஹாஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதை மறந்துட்டேன். ஓகே 1/2 ஹாஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ 2 4 ஓகே. இப்போ நம்மளுக்கு மிந்தி இருக்கிறது என்ன அப்படின்னா n ஸ்கொயர் டிவைடட் பை 4l ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/λ ஸ்கொயர் இருக்குது. நம்மளுக்கு கொஸ்டினில் லாம்டா தான் கேட்டிருக்காங்க, வேவ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லாம்டாவை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் போகும்போது 4l ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஓகே நம்மளுக்கு லாம்டா தான் தேவை. ஸோ லாம்டா ஈக்குவல் டு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2l டிவைடட் பை n அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ வேவ் லென்த் ஓகே ஃபார் பார்ட்டிகல் இன் 1D பாக்ஸ். ஸோ லாம்டா ஈக்குவல் டு 2l டிவைடட் பை n. ஓகே ஸோ ஆப்ஷன்ஸை பார்ப்போம். சீக ஆப்ஷன் ஏ ஓகே ஆப்ஷன் ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு 2l டிவைடட் பை n கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே ஸோ ஜஸ்ட்டு 4 மார்க்கில் கேட்டக்கூடிய ஒரு கொஷின் இது ஓகேவா. தென் லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் வந்து கேட் 2017 கேட்ட கொஷின், கேட் கொஷின். ஓகே ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா த கம்யூட்டேட்டர் ஆஃப் எக்ஸ் கமா டி டிவைட் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. ஓகே இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் கம்யூட்டேட்டர்ன்றது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸு டி பை டிஎக்ஸு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறோம். ஓகே ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸு டி சை டிவைட் பை டிஎக்ஸு மைனஸ் dx divided by dx into psi x. ஓகே இப்படி எடுத்துப்போம் புரியுதுங்களா. ஆக்சுவலாக இது எந்த ஃபார்மெட்டில் எழுதிருக்கோம் அப்படின்னா ஏபி psi ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ psi. ஓகே இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம இதை எழுதியிருக்கோம் புரியுதுங்களா. நவ் see here இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய காம்போனன்ட் என்ன, இங்கே கிடச்சிருக்க வேல்யூ இங்கிட்ட வந்து எக்ஸ் இன்ட்டு டி சை டிவைடட் பை டிஎக்ஸு மைனஸ் டி டிவைடட் பை டிஎக்ஸ். ஓகே டி டிவைடட் பை டிஎக்ஸ் இன்ட்டு சை டாட் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு புரியுதுங்களா. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா த யூவி மெத்தட். ஓகே யூவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப், அதாவது ஃபஸ்ட்டு யூவை மட்டும் வச்சுட்டு டிவி டிவைடட் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம் ப்ளஸ்ஸு அதே மாதிரி தென் வியை வச்சுட்டு டியூ டிவைட் பை டிஎக்ஸ் அப்படின்னு போடுவோம் ஓகேவா. ஸோ அதை இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் வாட் வி கேட், ஸோ எக்ஸு டி சை டிவைட் பை டிஎக்ஸு மைனஸ் டி. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸு ஆர் சை ஏதாவது ஒன்றை மட்டும் வெளியே எடுத்துக்க போகிறோம். நான் இங்கே சையை மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சையை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்க போகிறது என்னென்னா டிஎக்ஸ் டிவைட் பை டிஎக்ஸ் ஓகே மைனஸ் சரி ப்ளஸ்ஸு இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டா டி சை டிவைட் பை டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும் புரியுதுங்களா. இப்போது எக்ஸு டி சை டிவைட் பை டிஎக்ஸ் மைனஸ் டிஎக்ஸும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா சை ப்ளஸ் எக்ஸு டி சை டிவைட் பை டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும் புரியுதுங்களா. இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜை நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். எக்ஸு டி சை டிவைட் பை dx minus psi minus x into d psi divided by dx. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா x into d psi divided by dx minus x into d psi பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். ரிமைனிங் நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படின்னா மைனஸ் psi அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸு கமா டி டிவைட் பை டிஎக்ஸு சைன்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துகிறோம். அதே தான் இந்த சைடு இருக்குது மைனஸ் சை அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சையும் கேன்சல் பண்ணால் இதோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது எக்ஸு
comma d divided by dx equal to minus 1. ஓகே, ஸோ ஆன்சர் இதோட வேல்யூ என்ன? இட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுன்றதான் இதோட வேல்யூ. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ அமாங் த ஆப்ஷன்ஸில் விச் ஒன் இஸ் கரெக்ட்? ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இதோட கொஸ்டின் சீரிஸ் வந்து முடிஞ்சிச்சு கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் மை வீடியோஸ் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ குவாண்டம் கெமிஸ்ட்ரி நல்லா முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஓகேவா, எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், ஆல் த வெரி பெஸ்ட்.